வணக்கம் நண்பர்களே! மற்றுமொரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 3 குறள் பார்த்துவிட்டோம். எல்லாமே இந்த புறங்கூறாமைங்கிற அந்த அதிகாரத்துல உள்ள 3 குறள்கள். 3 குறள்கள் பார்த்தோம். எப்படி வந்து அந்த பண்பு எப்படி இருக்கணுங்கிறத பற்றி நல்லா சொல்லியிருக்கிறார். இப்போ 4வது குறள் வந்து என்னன்னா, 4வது குறள் என்ன சொல்லுதுன்னா, இதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் சொல்லுவார். எப்படின்னா, கண்ணின்று கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின் நோக்காச் சொல். என்னடா சொல்றது? கண்ணின்று உன் கண்ணு முன்னால ஒருத்தன் உன் கண்ணு முன்னால நிக்கான். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் அவன் வந்து கண்ண கசக்குற அளவுக்கு வந்து அவன நம்ம கடிந்து பேசுறோம். ஒருத்தனை அவரு என்ன சொல்றாரு, நீ அவன் முன்னால வந்து அவன் வந்து கஷ்டப்பட்டாலும், அவன் வந்து கண்ண கசக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும், உண்மைய சொல். நீ என்ன நினைக்கிறியோ, அந்த இத வந்து அவன்ட்ட நீ சொல்லு. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க அ அ முன் நின்று பின் நோக்காச் சொல். அப்படி வந்து நீ அப்படின்னா ஒண்ணுமே இல்லப்பா. ஒருத்தன் கண்ணு முன்னால நின்னு அவனுடைய முகத்துக்கு நேர, "எப்பா நீ செய்றது வந்து இவ்வளவு இல்ல தப்பு. நீ வந்து இந்த மாரிலாம் வந்து எவ்வளவோ காரியங்கள் நீ அ ஒருத்தன இந்த மாரிலாம் கூட யாருன்னாலும் சொல்லலாம். இந்தா பாருங்க நீங்க வந்து செய்திருக்கிறது தவறு. வேண்டாம். இத வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது." அப்படித்தான் வந்து நம்ம வந்து அந்த தவறுகளை வந்து நாம கண்டிக்கும் பொழுது, அவர்களை வந்து நம்ம முன்னால் வைத்து, அவர்கள்ட்ட நேரடியாக அதனால வந்து மனஸ்தாபங்கள் வரும். அதனால கோபங்கள் வரும். ஆனாலும் அந்த இத நம்ம சொல்லணும்னா, அதுதான் சரியான இடம். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க பின்னின்று அ சொல்லற்கேன்னு அவரு சொல்லிட்டு, முன் இன்று முன்னால இல்லாம, அந்த முன்னாலலாம் முன்னின்று பின் நோக்காச் சொல். பின்னால சொல்லக்கூடிய எந்த விதமான ஆராய்ச்சியும் இல்லாமல் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. அப்படி வந்து அந்த மாரி அந்த நோக்காச் சொல். எதையுமே வந்து அத வந்து நீங்க சொல்லும் பொழுது, அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும்? அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சு அத பேசணும். ஏன்னா, கண்ணு முன்னால வந்து அவங்க இல்லாம இருந்து பேசும்பொழுது, சில நேரங்கள்ல வந்து அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய தீமைய தரும். நாமளே வந்து எதிர்பார்க்க மாட்டோம். கண்ணு முன்னால இல்லாம, கண் இன்று பின் நோக்காச்சொல் அப்படின்னு சொல்லும் பொழுது, திரும்ப பின்னால அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தீமை பயக்கும். அதனால நீங்க வந்து அப்படி வந்து சொல்லிடாதீங்க. நேரடியா வந்து உங்க கண்ணு முன்னால அவங்கள நிப்பாட்டி, நீங்க வந்து இந்த மாரிலாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி, அந்த இதுல வந்து என்னன்னா, நம்முடைய புறங்கூறாமை ஆள் இல்லாம பேசுறது தான் இதே ஒழிய, அப்படிங்கும் பொழுது, அந்த அ கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க
சொல்லற்க முன் இன்று முன்னால இல்லாம, முன்னால முன் முன் இன்று பின் நோக்காற்றல். அது எந்த எதையுமே வந்து அப்படி சொல்லும் பொழுது வந்து, நீங்க வந்து உங்களுடைய விளைவுகள வந்து யோசிச்சு சொல்லணும். அதுல வந்து சில நேரத்துக்கு வந்து அதுல வந்து பார்த்தாய் அத சொல்லும் பொழுது, அந்த அதுல வந்து அதுக்கு தான் வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளவு வார்த்தைகள வந்து அதுல வந்து அவர் போடுறார். அந்த முன் இன்று, கண் நின்று அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம், இதுகள்ல வந்து இந்த தவறுகள் பண்ணும்போது, இது நமக்கு எதிராகவே எல்லாம் திரும்பிரும். அதனால அந்த ஜாக்கிரதைய வந்து அவரு சொல்றாரு. அவர் வந்து முன் இன்றுங்கார். முன்னால இல்லாம, நீங்க வந்து பின் நோக்காச்சொல் நீங்க சொல்லும் பொழுது, அது உங்களையே வந்து அந்த சொல் வந்து பிடிச்சுக்கிடும். அதனால தான் வந்து இந்த புறங்கூறாமைங்கிறது எப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். அத நாம தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து இப்போ உதாரணங்கள்னு வந்து சொல்றதுக்குன்னு சொல்லி அப்படி ஏன்னா இதெல்லாம் நடைமுறையிலே வந்து நெறைய நடக்கக்கூடிய விஷயங்கள். அ சில கதைகள்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுல இதுல எப்படி எப்படி இருக்குங்கிறது அதுல தெரியல. ஆனாலுமே இதுதான் விஷயம் இதுதான். இந்த இதுகள வந்து நாம வந்து சரிவர வந்து நம்ம பின்பற்றணும். உதாரணங்கள் சொல்றதோ, ஒரு கதைகள் சொல்றதோ அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் வாய்ப்புகள் இருந்தா நம்ம சொல்லலாம். இல்ல இதெல்லாம் எடுத்துக்கட்டி நாம ஒண்ணும் அத பேச வேண்டியது. ஆகவே நண்பர்களே, இந்த விஷயத்த வந்து நாம புரிஞ்சுக்கணும். சரி. நாம நம்ம இன்னும் அடுத்த குரல்ல நம்ம பார்ப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.